ஒவ்வொரு தொழிலாளிக்கும் குறைந்தபட்சம் ஒரு 7 லட்சம் 8 லட்சம் ரூபாய் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு தொழிலாளிக்கும் குறைந்தபட்சம் ஒரு 7 லட்சம் ரூபாய் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆணையிடுகிறது, உடனடியாக தாமதிக்காமல் நீங்க சொத்து விக்கிறீங்களோ எதை விக்கிறீங்களோ என்ன பண்றீங்களோ தெரியாது, தொழிலாளிக்கு நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு. ஆணையிடுகிறது, உடனடியாக தாமதிக்காமல் நீங்க சொத்து விக்கிறீங்களோ எதை விக்கிறீங்களோ என்ன பண்றீங்களோ தெரியாது, தொழிலாளிக்கு நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு. காலதாமதமாக பல்லாண்டு காலமாக அவர்களை நீங்கள் அலைகழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆதலால் உடனடியாக இந்த பணத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. சார், இப்ப ஏற்கனவே செட்டில்மெண்ட் வாங்கிட்டு இருக்கிற ஒரு தொழிலாளி, அந்த தொழிலாளிக்கு இந்த நீதிமன்ற தீர்ப்பின்படி மீதி எவ்வளவு பணம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு தொழிலாளிக்கு வாங்கப்பட்ட பணம் இப்ப அவர் 1.5 லட்சம் வாங்கியிருப்பார். அது ஒரு 72 கோடி ரூபாயில அன்னைக்கு இருந்த தொழிலாளிக்கு விஆர்எஸ் திட்டம் சொல்லிட்டு அவங்க கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த நீதிமன்றத்தினுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தா அவங்களுக்கு 1987 இருந்து 2001 மைன்ஸ் மூடுற வரைக்கும் அவங்க கடைசியா சம்பளம் எவ்வளவு வாங்கினாங்களோ அப்ப 87 இருந்து சுமார் ஒரு 15-16 வருஷத்துக்கு அவர்களுக்கு சம்பள உயர்வு வரணும், வேஜ் ரிவிஷனும் வரணும், அந்த கணக்கு போடணும். 2001 28/2/2001 மைன்ஸ் மூணு நாள் ஆணை அறிவித்த நாள் இருந்து கணக்கு போட்டு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்போ அந்த அடிப்படையில ஒரு தொழிலாளிக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கணக்கு வந்து அவங்களுடைய வேஜ் ரிவிஷன் 16 வருஷம் சம்பள உயர்வு அவங்களுக்கு அந்த 2001 சொன்னா இன்னைக்கு 2024. அப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் 12 லட்சம் ரூபாயில கணக்கு போட்டா கூட 6% வட்டி. இது எல்லாத்தையும் கணக்கு போட்டாக்கா தொழிலாளர்கள் வந்து 1.5 லட்சம் வாங்கியிருக்கிறாங்க, 2 லட்சம் வாங்கிக்கிறாங்க, 2 லட்சம் வாங்கிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த பணத்தை கழித்து விட்டு என் கணக்கு பிரகாரம் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் குறைந்தபட்சம் ஒரு 7-8 லட்சம் ரூபாய் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மங்கி போன தொழிலாளியினுடைய வாழ்விலே விலக்கேற்றிருக்கிறது கர்நாடக உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. தொழிலாளர்கள் பாதி தொழிலாளர்கள் மண்ணுக்கு போய்விட்டார்கள், அவர்கள் குடும்பங்கள் நிர்கதியாக இருக்கிறது. இந்த ஒரு பணம் கிடைத்தால் அவரவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளி வீசும். தொழிலாளர்களுடைய பகுதிகளிலே இருக்கக்கூடிய இடங்கள் வீடுகளை அவர்களே சொந்தமாக வாங்கிக் கொள்ளுகிறோம் என்ற ஒரு தைரியம் அவர்களுக்கு பிறக்கும். சார் வணக்கம். வணக்கம். தங்கச்சுரங்க வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்குதுங்க. தீர்ப்பு என்ன சொல்லுதுங்க சார்? கர்நாடக உயர்நீதிமன்றத்திலே கம்பெனி அப்ளிகேஷன் 229/20 அதன் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு வந்துக்குது. இந்த வழக்கை போட்டவங்க பாரத் கோல்ட் மைன்ஸ் எம்ப்ளாயிஸ் எக்ஸ் எம்ப்ளாய் அசோசியேஷன் பிரசிடென்ட் டாக்டர் ராஜேந்திர குமார், அதனுடைய எக்ஸ் மேனேஜர் எக்ஸ் எம்ப்ளாயா இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணப்பா, அப்புறம் இந்த எஸ்டிபிபி எக்ஸ் எம்ப்ளாயிஸ் இருக்கக்கூடிய ஆர் மூர்த்தி, அப்புறம் எஸ்டிபிபி எக்ஸ் எம்ப்ளாய் சி விஜயராகவன், எஸ்டிபிபி எக்ஸ் எம்ப்ளாய் ஜிஒய் மில்லர், எஸ்டிபிபி எக்ஸ் எம்ப்ளாய் டி செபாஸ்டின், எஸ்டிபிபி எக்ஸ் எம்ப்ளாய் பர்சனல் மேனேஜர் அசிஸ்டன்ட் பர்சனல் மேனேஜர் இ ஐசாக், இவர்கள் முன்னாள் தொழிலாளர்கள் எஸ்டிபிபி எம்ப்ளாயிகள் என்கின்ற அடிப்படையில் இந்த வழக்கை கர்நாடக உயர்நீதிமன்றத்திலே 2020 6/11/2001 அடிப்படையில் எங்களுக்கு செட்டில்மெண்ட் வேணும்னு சொல்லி இவங்க வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. அந்த வழக்கினுடைய சாராம்சம் இவங்க என்ன கோர்ட்ல கேட்டாங்கன்னு சொன்னா 2003 கர்நாடக ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த பரிந்துரைகளை பிரகாரம் எங்களுக்கு செட்டில்மெண்ட் சரியான முறையில் நடக்கல, அதனால எங்களுக்கு கொடுத்த விஆர்எஸ் செட்டில்மெண்ட் டிஃபரன்ஸ் இருக்குது, அதனால தங்க சுரங்கத்துக்கு 1987 தான் வேஜ் ரிவிஷன் ஆச்சு.
1987 இருந்து தங்க சுரங்கம் மூடுற வரைக்கும் தொழிலாளர்களுக்கு எந்த விதமான சம்பள உயர்வு, வேஜ் ரிவிஷன் ஆகல. 2001 6/11/2001 பொதுத்துறை நிறுவனங்களுக்கு, இந்திய நாட்டில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களுக்கு 1986 யாருக்கெல்லாம் வேஜ் ரிவிஷன் ஆகலையோ, 1989 யாருக்கெல்லாம் வேஜ் ரிவிஷன் ஆகலையோ, 1989 யார் யாருக்கெல்லாம் வேஜ் ரிவிஷன் ஆகலையோ அவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து 6/11/2001 ஒரு புதிய வேஜ் ரிவிஷனை மத்திய அரசு ஆணையாக வெளியிட்டது. அதன் அடிப்படையில் கர்நாடக உயர்நீதிமன்றம் 2003 கொடுத்த தீர்ப்பிலேயே உலகத்துக்கே தங்கத்தை, தன் உயிரை, இன்னுயிரை, ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி உலகத்திற்கே தங்கத்தை வாரி வழங்கிய இந்த தங்க சுரங்க தொழிலாளர்களுக்கு ஏன் அந்த வேஜ் ரிவிஷனை அமுல்படுத்தப்படவில்லை என்று 2003 கர்நாடக டிவிஷன் பெஞ்ச் பேரா 45 தெளிவாக தெரிவித்திருக்கிறது. 2006 அன்னைக்கு இருந்த மத்திய அரசு கர்நாடக உயர்நீதிமன்றத்தினுடைய பரிந்துரைகளை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று ஒரு அரசு ஆணையை தங்க சுரங்க நிர்வாகத்திற்கு வழங்கினார்கள். அதன் அடிப்படையில் தான் விஆர்எஸ் திட்டத்தின் மூலமாக தொழிலாளர்கள், எஸ்டிபிபி தொழிலாளர்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். வீடுகளை சொந்தமாக்குவோம் இப்படி எல்லாம் சொன்னார்கள். ஆனால் அதிலே 6/11/2001 அடிப்படையிலே கொடுக்க வேண்டிய பணத்தை, தங்க சுரங்கத்தை பிற்காலத்திலே எந்த தனியார் அமைப்பு எடுத்து நடத்துகின்றதோ அவர்கள் தொழிலாளர்களுக்கு கொடுப்பார்கள் என்று நீதிமன்றம் சொல்லவில்லை. மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்தது. தனியார் கம்பெனி எடுத்து அவன் கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க. இதை போராட்ட குழு தொழிற்சங்கம், தனியார் அமைப்பு தங்க சுரங்கத்தை எடுத்து நடத்தி அவன் அந்த பணத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை, மத்திய அரசே கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூட 2009 கர்நாடக உயர்நீதிமன்றத்திலே ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். மத்திய அரசினுடைய பரிந்துரையை நீக்க வேண்டும், தனியார் எங்களுக்கு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி என்ற பேர்ல அன்னைக்கு திவாகர் தலைமையில இருக்கக்கூடிய சொசைட்டிக்கு தங்க சுரங்கத்தை கொடுக்கலாம் என்று மத்திய அரசினுடைய கேபினெட் தீர்மானம் எடுத்தது. அதை எதிர்த்து போராட்ட குழு அவர்கள் மூலியமாக எங்களுக்கு பணம் கொடுக்க கூடாது என்று ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். 2006 அன்னைக்கு மத்திய அரசு கோர்ட்டுடைய பரிந்துரையை நாங்கள் அமுல்படுத்துகிறோம் என்று சொல்லி தற்காலிகமாக 72 கோடி ரூபாயை விஆர்எஸ் பணமாக ஒதுக்கியது. இன்றைக்கு 2020 எங்களுக்கு 6/11/2001 வேஜ் ரிவிஷன் நோட்டிபிகேஷன் அடிப்படையில் எங்களுக்கு விஆர்எஸ் பணம் கொடுக்கவில்லை. அதன் அடிப்படையிலே எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எஸ்டிபிபி தொழிலாளர்களான தோழர் விஜயராகவன், டாக்டர் ராஜேந்திர குமார், தோழர் மூர்த்தி, இன்னும் சில தொழிலாளர்கள் எல்லாம் கர்நாடக உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார்கள். அதனுடைய தீர்ப்பு 9/5/2024 மாண்புமிகு கர்நாடக உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பூனாச்சா அவர்கள் வழங்கிய தீர்ப்பினுடைய சாராம்சம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 6/11/2001 அடிப்படையில் தங்க சுரங்க தொழிலாளர்களுக்கு 100% விஆர்எஸ் வழங்க வேண்டும். எஸ்டிபிபி தொழிலாளர்களுக்கு 2006 கொடுக்கப்பட்ட பணத்தை அந்த பணத்திலே கழித்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தங்க சுரங்கத்தை மூட வேண்டும் என்று இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிபியூட் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 25O பிரகாரம்
28/2/2001 டேட் பிரகாரம் என்னைக்கு மொத்த பணத்தையும் வழங்குகிறார்களோ அன்று வரை 6% வட்டி போட்டு தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் சொல்லுகின்றது. தனியாரிடம் போய் பெற்றுக்கொள்ள வேண்டும், தனியார் கொடுப்பார்கள், எங்களுக்கும் நிர்வாகத்திற்கும் மத்திய அரசுக்கும் தொழிலாளர்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று சொன்ன பிஜிஎம்எல் நிர்வாகமும் மத்திய அரசினுடைய வாதத்தை மாண்புமிகு நீதிபதி அவர்கள் நிராகரித்துவிட்டு இந்த தொழிலாளர்கள் தங்க சுரங்க நிர்வாகத்தின் அடிப்பிலேதான் இருக்கிறார்கள், மத்திய அரசுக்கும் இந்த தங்க சுரங்க தொழிலாளர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது, ஏனென்றால் இன்னும் அவர்களுடைய பணம் நிலுவையிலே இருக்கிறது, அவர்களுக்கு முழுமையாக வழங்கப்படாத பரிந்துரைகள் அப்படியே மத்திய அரசிலே கிடப்பிலே தேங்கி கொண்டிருப்பதால் அவர்கள் இன்று வரை தங்க சுரங்கத்தினுடைய தொழிலாளர்களாகவும் மத்திய அரசுக்கு சம்பந்தப்பட்டவர்களாகவும் கருதப்படுவார்கள் என்று சொல்லி இந்த தீர்ப்பை மாண்புமிகு நீதிபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார். சார், நீண்ட வருடங்களுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்திருக்குதுங்க. இதனால தொழிலாளர்களுக்கு உடனடியா நன்மைகள் கிடைக்குமா, இல்ல மீண்டும் நிதியம் தாமதமாகுமா? தொழிலாளர்கள் மத்தியிலே 2 விதமான வாதங்கள் இருந்து வந்தது. கோஆபரேட்டிவ் சொசைட்டிகள் நாங்கள் கம்பெனியை எடுத்து நடத்தினால் அவர்கள் மூலியமாக தான் பணம் கொடுப்பார்கள் என்கின்ற ஒரு வாதம் இருந்தது. மத்திய அரசுக்கும் தொழிலாளர்களுக்கும் சம்பந்தம் இல்லையே, நம்மளுக்கு தான் எல்லா காசும் கொடுத்துட்டானே, அதனால இந்த பணத்தை எப்படி மத்திய அரசு கொடுக்கும் அப்படின்ற பேச்சு இருந்தது. தங்க வயல்ல இது ஒரு விவாத பொருளாக இன்னும் தங்க சுரங்க பிரச்சனை எப்போ இது தீர்வே தீராது, இது வழங்கப்படாது என்று சொல்லப்பட்ட ஒரு நிலை. இன்றைக்கு இந்த தீர்ப்பு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தீர்ப்பு தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய வேர்வையும் ரத்தையும் சிந்து மண்ணோடு மண்ணாக மாண்டு போனார்களே, அவர்களுடைய வாரிசுகளுக்கு கூட இந்த பணம் போய் சேர வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லுகின்றது. அப்படி என்றால் உலகத்திற்கே தங்கத்தை அள்ளி வழங்கிய இந்த தங்க சுரங்க தொழிலாளியினுடைய அவனுடைய உழைப்பு வீண் போகவில்லை என்பதை இந்த தீர்ப்பு ஆணித்தரமாக சொல்லுகிறது. இன்னொரு விதமாக ஆணையிடுகிறது, உடனடியாக தாமதிக்காமல் நீங்க சொத்து விற்கிறீங்களோ எதை விற்கிறீங்களோ என்ன பண்றீங்களோ தெரியாது, தொழிலாளிக்கு நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு. காலதாமதமாக பல்லாண்டு காலமாக அவர்களை நீங்கள் அலைகழித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆதலால் உடனடியாக இந்த பணத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதனால் இது உத்தரவு. உடனடியாக ஆட்சியிலே அமரக்கூடிய அரசு நிர்வாகம் இன்னும் தொழிலாளர்களினுடைய வயிற்றிலே அடிக்காமல் இதை உடனடியாக வழங்க வேண்டும் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆழமான கோரிக்கை. இரண்டாவது, பல்லாண்டு காலமாக தொழிலாளர்களுக்கு 6/11/2001 அடிப்படையிலே தான் விஆர்எஸ் பணம் கொடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறது. ஏன் டெல்லி ஜந்தர் மந்தருக்கே சென்று 6/11/2001 அடிப்படையிலே அவர்களுக்கு விஆர்எஸ் கொடுக்கப்பட வேண்டும் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போராட்ட குரல். அதற்கு கூட அழுத்தமாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்திருக்கிறது. அதனால் இது கட்டாயமாக இது அமல்படுத்தப்பட வேண்டும், தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சார், இப்ப இந்த தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசு அப்பீல் பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நீதிமன்றத்திலே அவர்கள் வாதத்தை வைத்திருக்கிறார்கள், பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த பிஜிஎம்எல் நிர்வாகத்திற்கும் மத்திய அரசிற்கும் தங்க சுரங்க தொழிலாளர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவர்கள் நீதிமன்றத்திலே வாதத்தை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் ஒரு பைசா இவர்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை
எங்களுக்கும் மத்திய அரசுக்கும் தொழிலாளர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, சம்பந்தமும் இல்லை என்று நீதிமன்றத்திலே அவர்கள் வாதாடி இருக்கிறார்கள், வாதத்தை வைத்திருக்கிறார்கள், பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் தொழிலாளர்களுக்கு அவர்கள் கொடுக்க கூடாது, அமுல்படுத்த கூடாது என்கின்ற எண்ணம் தான் இருந்து வருகிறது. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, அந்த மந்திரி சபை எடுத்த முடிவை அவர்கள் நீதிமன்றத்திலே சொல்லி இருக்கிறார்கள். மாற்று அரசு எந்த அரசு வருமோ அந்த அரசு கட்டாயமாக மேல்முறையீடு செய்யக்கூடாது என்பது இது. அதனால மேல்முறையீடுக்கு வாய்ப்பு இருக்கிறது, போகக்கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள். சார், இப்ப ஏற்கனவே செட்டில்மெண்ட் வாங்கிட்டு இருக்கிற ஒரு தொழிலாளி, அந்த தொழிலாளிக்கு இந்த நீதிமன்ற தீர்ப்பின்படி மீதி எவ்வளவு பணம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு தொழிலாளிக்கு வாங்கப்பட்ட பணம் இப்ப அவர் 1.5 லட்சம் வாங்கியிருப்பார். அது ஒரு 72 கோடி ரூபாயில அன்னைக்கு இருந்த தொழிலாளிக்கு விஆர்எஸ் திட்டம் சொல்லிட்டு அவங்க கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த நீதிமன்றத்தினுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தா அவங்களுக்கு 1987 இருந்து 2001 மைன்ஸ் மூடுற வரைக்கும் அவங்க கடைசியா சம்பளம் எவ்வளவு வாங்கினாங்களோ, அப்ப 87 இருந்து சுமார் ஒரு 15-16 வருஷத்துக்கு அவர்களுக்கு சம்பள உயர்வு வரணும், வேஜ் ரிவிஷனும் வரணும், அந்த கணக்கு போடணும். 2001 28/2/2001 மைன்ஸ் 3 நாள் ஆணை அறிவித்த நாள்ல இருந்து கணக்கு போட்டு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்போ அந்த அடிப்படையில ஒரு தொழிலாளிக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கணக்கு வந்த அவங்களுடைய வேஜ் ரிவிஷன், 16 வருஷம் சம்பள உயர்வு, அவங்களுக்கு அந்த 2001 சொன்னா இன்னைக்கு 2024, அப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் 12 லட்சம் ரூபாயில கணக்கு போட்டா கூட 6% வட்டி, இது எல்லாத்தையும் கணக்கு போட்டாக்கா தொழிலாளர்கள் 1.5 லட்சம் வாங்கியிருக்கிறாங்க, 2 லட்சம் வாங்கிக்கிறாங்க, 2 லட்சம் வாங்கிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த பணத்தை கழித்து விட்டு என் கணக்கு பிரகாரம் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் குறைந்தபட்சம் ஒரு 7-8 லட்சம் ரூபாய் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மங்கி போன தொழிலாளியினுடைய வாழ்விலே விலக்கேற்றிருக்கிறது கர்நாடக உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இதற்கு காரணம் இந்த எஸ்டிபிபி தொழிலாளர்களாக இருந்த தோழர் விஜயராகவன், தோழர் இவர்கள் டாக்டர் ராஜேந்திர குமார், ஒரு உயர்ந்த டாக்டர், அவருக்கும் இந்த தொழிலாளி பத்தி யோசிக்க வேண்டிய ஒரு நிலை இல்லை. ஆனா அந்த டாக்டரே முன் வந்து இந்த தொழிலாளிக்காக வழக்கில் அவரும் ஒரு பார்ட்டியா இதுல சேர்ந்து வாதத்துக்கு கோஆபரேட் பண்ணி இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முயற்சி பண்ணுகிறார்னா அவங்களை நாம மனப்பூர்வமாக பாராட்டுகின்றோம். 1008 குற்றச்சாட்டுகள் போராட்ட குழுவின் மீது இருந்தாலும் கோஆபரேட்டிவ் சொசைட்டிகள் தான் தங்க சுரங்கத்தினுடைய இவ்வளவு ஆண்டுகால பிரச்சனைக்கு காரணம். அது மட்டுமல்ல, இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியோடு சில முக்கியமான தொழிற்சங்கங்கள் கைகோர்த்ததனால் தான் இந்த தீர்ப்புக்கு இந்த அளவுக்கு தொழிலாளர்கள் இவ்வளவு வருஷம் அவஸ்திப்படுறதுக்கும் காரணம். ஆனா இந்த தீர்ப்பு ஒண்ணு தெளிவா சொல்லுது, இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் தெளிவா சொல்லுது. தனியார் ஃபாரம் யாரோ ஒருத்தர் எடுத்து மைன்ஸ் நடத்துறவங்கிட்ட இந்த தொழிலாளி போய் காசு வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி 2006 எடுக்கப்பட்ட மத்திய அரசினுடைய தீர்மானத்தை நிராகரித்திருக்கிறது. அதை நிராகரிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டியது போராட்ட குழு. அந்த போராட்ட குழு அவர்களுடைய அந்த இது கூட வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால் அவர்களுக்கு கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாராட்டு தெரிவிக்கிறது. இதை இன்னும் அரசியலாக்காமல், இன்னும் இதை தூண்டிவிடாமல், இந்த பிரச்சனையை இன்னும் ஊதி பூதாகரமாக்காமல், தொழிலாளர்கள் பாதி தொழிலாளர்கள் மண்ணுக்கு போய்விட்டார்கள், அவர்கள் குடும்பங்கள் நிர்கதியாக இருக்கிறது. இந்த ஒரு பணம் கிடைத்தால் அவரவருடைய வாழ்க்கையிலே ஒளி வீசும். தொழிலாளர்களுடைய பகுதிகளிலே இருக்கக்கூடிய இடங்கள், வீடுகளை அவர்களே சொந்தமாக வாங்கிக் கொள்ளுகிறோம் என்ற ஒரு தைரியம் அவர்களுக்கு பிறக்கும். மத்திய அரசு அந்த இடங்களை எல்லாம் இன்னும் தாமதிக்காமல் தொழிலாளர்களுக்கே அந்த இடங்களை விற்க வேண்டும்.
புதிய ஒரு நகரமாக ஒளி வீசுகின்ற தங்க நகரம் ஜொலிக்க விட வேண்டும். அதற்கு ஆட்சியாளர்கள் ஒத்துழைக்க வேண்டும். அது எம்எல்ஏவாக இருக்கலாம், வெற்றி பெற போகக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம். தங்க வயலில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் பொது அமைப்புகளும் ஒன்றுபட்டு இந்த முடிவு அமல்படுத்துவதற்காக ஒரே அணியில் ஒரே ஓசையிலே கைகோர்த்து நிற்க வேண்டும் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேண்டுகோள்.